Say my name. What's your name? Anthony. Chennai, South India. T-shirt ஃபுல்லா நனைஞ்சிருச்சு வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் அங்கே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதம் அங்கே தான் இருப்பேன். ஸோ அங்கே வந்து அந்த வில்லேஜ் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலு. நீங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுற செம ஃபுல்லாக அது வந்து நேச்சர் வைப்ஸ் தான். வந்து ஹைடி பார்த்துருக்கீங்களா, அதில் வர மாதிரி அழகாக நிறையா இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிறப்படி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்கள்லாம் கவர் பண்ணி போடுவேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ஜாய் பண்ணால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நமக்கு கரெக்டாக எனக்கு தேதி என்ன 21 சனிக்கிழமை காலையில் 6 மணி. இப்போ 6 மணிக்கு நமக்கு மணிக்கு பாருல இப்போ 3 ட்ரெயின் வந்து நமக்கு 6 மணிக்கு. நம்ம ஆவடியில் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ட்ராப் பண்ணுறதுக்கு பண்ணி வந்திருக்கான். அவனுக்கு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. எவ்வளோ மூச்சு தான் இருந்தாங்க, டக்குன்னு தூங்குற மாதிரி சீனாக போடுறாங்க. அடச்சி கேவலம் மாட்டேங்காது எந்திரி. நம்ம வந்து இந்த வாட்டி வந்து உஷாராக வந்து புளி சோறு தக்காளி சோறு எல்லாம் கட்டி நான் போன வாட்டி போயிட்டு ஒரு சிக்கன் வச்சு இந்த வாட்டி ட்ரெயினை ஃபுல்லாக புளியோதரையும் தக்காளி சோறு தான் தொட்டு. சிப்ஸ் வந்து ஒரு 3 பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு பாக்கெட்டு வரத்துக்குள்ளே ஒருத்தன் கடிச்சு குதிரை காலி பண்ணிட்டான். அந்த கேட்ட உருட்டான் எடுக்கல அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த ட்ரைபேடு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ். இது வந்து இன்றைக்கே காலி ஆகிடும். இது ரெண்டும் வந்து லக்கேஜுக்கு வந்து கொஞ்சம் துணி இருக்குது. இது வந்து லேப்டாப்பு ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக வந்து நான் லீவில் போகல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். அங்கே போய் வேலை தான் பார்க்க போகிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத லேப்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால சரி லேப்டாப் தானே அதனால் சொல்லிவிட்டு அங்கே போய்ட்டு வேலை பார்த்துட்டு இந்த ஃப்ரீயாக நான் வந்து பக்கத்தில் எதுனா சுற்றுவேன். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போகிறேன். சூப்பராக இருக்கும். அந்த நைட் சன்செட்லாம் பயங்கரமாக இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல் போனதே அங்கே தான். இப்போ நானும் இந்த இவங்க தான் போனோம். அது ஒரு சூப்பரான மெமரிஸ். அந்த இடத்துக்கு போய் போகிறேன். போயிட்டு செம்மையாக இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்பே அது அந்த யோசிச்சேன், சரி இங்கேருந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லை. இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து எனக்கு வசதியும் இல்லை, அதுக்கேற்ற சூழ்நிலையும் இல்லை. இப்போ எல்லாமே கொஞ்சம் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் காசு எடுத்து வச்சு வசதியும் ஏற்படுத்திக்கிட்டேன். அதனால் இந்த வாட்டி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. இது ஃப்ரண்ட் லக்கேஜ். இது வந்து சோத்து முட்டை. ஓகே, ட்ரிப்புக்கு தயாராகிடுச்சு. இங்கே இமாச்சல பிரதேஷ் வரைக்கும் போகிறேன். ஆனால் கெட்ட பார்த்தா அப்படி தெரியுதா? ஓகே, இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போ. இப்போ நம்ம பயணம் வந்து இனிதான் ஆரம்பிச்சிருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் பை பைலாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்டார். சிலுவையெல்லாம் போட்டு. முருகா, என் மகனுக்கு நீ தான் துணை இருக்கணும். மவனே, ஏன்டி புள்ள விளையாட போகும்போது நோய் அழுகிட்டு இருக்க? பையன் விளையாட தான் போறானா? நான் கூட மிலிட்டரிக்கு போறானோன்னு பயந்துட்டேங்க. மகனே, நீ இதுக்கு முன்னாடி எந்த போட்டியிலுமே ஜெயிச்சதே இல்லை. இந்த போட்டியிலும் கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. மகனே, விளையாட்டுல தோக்குறதும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லடா. தோத்தாலும் இப்படி ஒரு வந்து விளையாண்டு போறான்னு சொல்லி மத்தவங்க சொல்ற அளவுக்கு விளையாண்டு வரணும்டா. அப்புறமா போயிட்டு வர சொல்லிட்டு அப்பா இங்கே வர முறையான இவ்வளோ லக்கேஜோட கிளம்புறேன். இப்போ மேக்ஸிமம் இந்த ஒரு பேக் மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் இந்த பேக்கு, இந்த கையில் ஒரு பேக்கு, அந்த சோத்து மூட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை என் கையில் கொடுறா. இது முன்னாடி வச்சுக்கோ, இதை முன்னாடி வச்சுக்கோ, அதை என் கையில் கொடுத்துருவோம். என்னடா டேய், அது முன்னாடி வச்சுக்கிறா. எப்படியும் ஒன்று முன்னாடி டேங்க்ல வச்சு ஓட்டுவாங்களா, அந்த நார்மலா வச்சுக்க, அவ்வளோதான். பார்த்து முல்ல உட்காந்து தர மாட்டியா? எட்டாத கால் உனக்கு. ஐயோ ஐயோ, அப்படியே ஃபன் பண்ணுறான் காலங்காலத்தில். அப்பா இதுதான் ஏரியா. நைட் டைமில் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. கேமரா வச்சு இதெல்லாம் அடிக்கடி அடிக்க வைக்கணும்னே தெரில.
இவங்களும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம். ஹேய் காய்ஸ் வாங்க. வெளில எங்கே மற்ற நேரத்தில் டிகிரி இருக்குது, இப்போ கேமரா கட்டின ஓடுறேன் நாயை. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கன்னா வெளியே போயிட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு வந்து ஏரியாவுக்குள்ளே வந்து எல்லாம் பாஞ்சி என் மேலே அப்படியே பாசத்துக்கு போயிடுவாங்க. சரி ஓகே, இந்த ஏரியாவுக்கு ஒரு மாதத்துக்கு பை கிளம்புறோம். பாய். என்ன கூட ஓரம் போகிற பைத்தி வரப்பாளைய வேணும் அந்த அடிச்சு போட்டு என்ன பண்ணுவேன். லெஃப்ட்ல ரைட்ல ஒட்டி போறீடா. கீப் லெஃப்ட். அந்த மாதிரி போய் தான் எல்லாம் சரியா லெஃப்ட்ல போக சொன்னேன். ஓரமா ஒட்டி போய் திரும்புறா. ஏன்டாடி போறேன் இந்த நேரத்துல யாரும் லைட்டு போடுறாடி. வண்டியில லைட் இருக்குடா போடுறா. அந்த பக்கம் இருக்குடாடி. சாவு அடிக்கிறாங்களே எங்க ஊருக்கு இருட்டுல கூட்டு போயிடலாம். லைட்டை போட சொன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அது இருக்கு சைட்ல தள்ளு. அதான் ஓ அற்புதங்க. ஜிலோன்னு இருக்கு. நாங்க தான் ரயில்வே ஸ்டேஷன் முதல்ல வந்திருக்கோம் போல. ட்ரெயின் வேற இருக்கான்னு தெரியல, போய் கேட்கணும். அந்த சைடு தான் போய் விசாரிக்கணும். அப்பா ஆள் அடைய அட்ரஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ட்ரெயின் எல்லாம் வண்டியில் தான் போனோம். அங்கே போய் உள்ள போய் விசாரிச்சேங்க. ஒரு ட்ரெயின் இருக்கா, 4 காலுக்கு இருக்கா. நல்ல வேலை. அங்கே ஒருத்தர் சந்தோஷப்படுவான், நம்ம போத்த வேலை அழைக்க தேவை அப்படின்ட்டு. இருக்காண்டா, 4 காலுக்கு இருக்கான். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். 4 காலுக்கு ட்ரெயின் வரும்னாங்க. மணி 4:19 ஆயிடுச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. லைட்டாக பயமாக இருக்குது. நான் முன்னே அப்படியே போயிருந்தால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிதானம். சத்தம் கேட்குது. வந்துருச்சு ஒரு லோக்கல் ட்ரெயின் வருது. சென்ட்ரலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு போய் பார்ப்போம். இல்லை, ஷெட்லேருந்து வரும் நினைக்கிறேன். ஷெட்லேருந்து வந்தால் இங்கே இருந்தால் அப்படி தான் வரும். இங்கே நின்றுட்டு ரிட்டர்ன் போவான். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாப். இருங்க பார்ப்போம். முதல்ல சென்ட்ரலில் போட்டுக்கேன். சென்ட்ரல் போட்டு கொஞ்சம் வேண்டிக்கோங்க எல்லாம். எசப்பா எல்லாம் கருமாரி எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரெயினில் சென்ட்ரல் போகிற ட்ரெயினை மாற்றி விட்ருங்க. அது பிளெஸிங்கா உன்ட்டு இருந்தா குளிக்காம பல்லு விளக்காம பாடம் அசிங்கமாக கேட்குறேன். பாண்ட மாதிரி உட்காந்துக்கிறேன். உன்ட்டு பிளெஸிங் வாங்கி போனால் போகிற ட்ரெயினுக்கு வந்து MSBயா மை காடு பீச் ட்ரெயின். எல்லா கடவுளும் சேர்ந்து நீ ஏமாத்துக்காங்க. இது பீச் ட்ரெயினுங்க. நீ நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு இப்படி நக்கு பியாயில போவான். மூஞ்சி மோரம் கட்டியும் பாரு, மூஞ்சி மோரம் கட்டியும். அந்த எவனா பீச்சுக்கு போக போறேன். ஏன்னா டார்ச்சர் பண்றீங்க. சென்ட்ரல் ட்ரெயின் பார்த்தா பீச் ட்ரெயின் நிற்கிது, இளவெடுக்குது. குறுக்கு இந்த கோசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து டென்ஷன் இப்போ மண்டை ஏறுது. 4:30 வரைக்கும் பார்ப்போம். எல்லாம் அப்படியே பைக்லேயே போயிட வேண்டியதான். நான் வெயிட் பண்ணுறதா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அப்புறம் வேறு இந்த பக்கம் வந்துருச்சு. ரொம்ப கரெக்ட் 4 கால் சொன்னால் 4:26 வந்திருக்கு. இதுக்கு தான் நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் முன்னாடி போய் பிளான் பண்ணிக்கிறோம். முன்னே பின்ன இருக்கு. அதனால இன்னும் இந்த இவ்வளோ காலத்துல இவ்வளோ கூட்டமாக இருக்கு. கொய்யால அதான் நம்ம பயணம் வந்து எங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. வந்து இறங்கியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:15 தான் ஆகுது. சீக்கிரமாக வந்துட்டு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. போயிட்டு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு பேகு, பின்னாடி ஒரு பேகு, கையில் ஒரு பேகு மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரெயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். நிசாமுதீன் வரைக்கும் நிசாமுதீனில் போய் இறங்கும். ஹசரத் நிசாமுதீன். அங்கே வந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி மாறிக்கிட்டு தான் டெல்லிக்கு. 6 மணிக்கு ட்ரெயின் எத்தனை பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரில. கரீப் ரத் பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. AC 3 tier தான் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் அது மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. வாங்க போய் பார்ப்போம். பக்கத்தில் போகணும். இப்போ இதில் வர ஹிந்திலேயே போட்டிருக்கு. ஒன்றும் புரியல. நம்ம ட்ரெயின் வர எதுன்னு தெரியல. இளவரத்தவனுக்கு இப்போ தான் இளவரம் போட்டுட்டார். ஐயோ நம்ம ட்ரெயின் எங்கே? நம்ம ட்ரெயினே காணோம். ஆலப்புழா கிராண்ட் ட்ரங்க், சேரளப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட், மங்களூர் மேல், நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட்.
இங்கே கரீப் ராத் எக்ஸ்பிரஸை காண ஹசரத் நிசாமுதீன். மறந்துட்டாங்களா? கேன்சல் பண்ணிட்டாங்களா? ஐயோ அரை சொல்றானே. ஒரே பதட்டமாகவே இருக்கு. சரளப்பள்ளி இது ஹிந்தியில் போட்டிருக்காங்க. இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் கூட அப்டேட் ஆகல, அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. எதுக்கு தண்டத்துக்கு போடுறாங்க? ஈரம் மாத்துங்க அடி. இதே 10:30. வாங்க நம்ம அந்த பக்கம் நிறைய போட்டிருக்காங்க, போய் பார்க்கலாம். இங்கே 2 ட்ரெயினும் வந்தே பாரத் தான் நிற்கிது. ஸோ அதனால் இது நம்மளுக்கு கிடையாது, அது வரை கன்ஃபார்மாக தெரியும். தண்ணி பாட்டில் வேறு வாங்கலாம்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. முதல்ல எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு வேறு தெரியல. தெரிஞ்சாவது நம்ம தைரியமாக போய் சுற்றலாம். எங்கே இருக்குன்னு தெரியல. போடுது இங்கேயோ கொஞ்சம் போர்டு இருக்குது போகிறாங்க, பெரிய போர்டு தெரியுதா? அதை பக்கம் பார்ப்போம். பைத்தியம் வெறுப்பாவது எங்கேயும் விளம்பரமாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, காண்டாகுது. சரி, இங்கே ஏதோ ஒரு போர்டு இருக்கு, ஹிந்தியில் போட்டிருக்கு. மங்களூரு தமிழ்நாடு கிராண்ட் ட்ரங்க். அடாங்க போடா எல்லாம். சரி பார்ப்போம். போடுறாங்களே, போடப்பா. நம்ம பேர் போடல, வாங்க அடுத்த வழி பார்ப்போம். சரி, நம்ம ட்ரெயினையே கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நம்ம ட்ரெயினே. நான் பேரை பார்த்துட்டேன். அம்மா போர்டு பாருங்க, எம்ஜிஆர் சென்ட்ரல் ஹஸ்ரத் நிசாமுதீன் கரீப் ராத். இதுதான் வா, கண்டுபிடிச்சாச்சு. ஓ, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா G14 கடைசியில் இருக்குது. இங்கே தான் G1 இருக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கடுப்பாகுது. சரி, இப்போவே தோள்பட்டெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு எழுத்துக்கிட்டு போகிறேன். அதனால் இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சீக்கிரமாக போய்டும். 28 hours நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக போய்டும். பெரிய பெரிய ஸ்டேஷனில் மட்டும் தான் நிற்கும், நிறைய ஸ்டேஷனில் நிற்காது இது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சா ஸ்ட்ரெயிட்டாக கூடுது தான். மொதல் ஸ்டாப்பே அதுதான். அவ்வளோ தூரம் தான் வண்டி நிக்காது. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ட்ரெயின். பயங்கரமாக எமர்ஜென்சியாக கொஞ்சம் சீக்கிரமாக போக நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. எனக்கு வேறு வழிகள் அதனால புக் பண்ணேன். ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருப்பேன். ஸ்லீப்பர்னா நார்மல் ஸ்லீப்பர், செகண்ட் கிளாஸ். இது ஃபுல்லாகவே ஏசி தாங்க. இதுலேயும் ஸ்லீப்பர் தான் நான் புக் பண்ணியிருப்பேன். இதில் வந்து ஸ்லீப்பரே இல்லை. ஸ்லீப்பர் இல்லை மீன்ஸ் நார்மல் ஸ்லீப்பர் இல்லை, ஒன்லி ஏசி தான். நம்ம தான் முதல்ல இன்ஜினுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். ஆக்சிடென்ட் நிகழ்ச்சினா நம்ம தான் முதல்ல போய் சேருவோம் போல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நமக்கு இப்படி வந்து அமையணுமா? ஓகே, பார்க்கலாம். சீட்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்களா, சீட்லாம் காலியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரீயாக உட்காந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வருவேன். G14 கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அது பேர் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக போகலான்னு பார்த்தா எதுவுமே வரல. இன்னும் இந்த 21 எந்த சைடில் இருக்குன்னு தெரியல. 32 இங்கே தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. நல்லா இருக்கு இந்த ட்ரெயின். நான் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணதே இல்லை. பஞ்சாபாக இருக்கு. A3 ஏசி. அதை பாருங்க, இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து சார்ஜர் USB-க்கு போட்டு ஒரு சீட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பெட்ஷீட்டு தலை கண்ணியில் வச்சுட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி, அதுக்கு லுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம நாட்டில் வந்து சீட்டுலாம் இல்லாமலாம் இல்லை, காசு இருந்தால் எல்லாம் கிடைக்கும் போல. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1500 கொடுத்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரோடுக்கு நல்லா ட்ரெயின் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் சூப்பராக கிடைக்கும் போல. ஸோ வந்து இவங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இது தண்ணி பாட்டில் வாங்க நினச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். இங்கே வேற பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியல. சாப்பிட்ணும் வேற, தண்ணியில் எப்படி சாப்பிட்றது? அவசரப்பட்டுல பூஸ் மாதிரி அப்படியே ட்ரெயின் தேடிட்டே வந்துட்டேன். இந்த பிளாட்ஃபார்மில் கடையே காணும். என்ன பண்ணுறது, ஒரு கன்ஃபியூஸாக இருக்கு. ஸோ இறங்கி அவ்வளோ தூரம் போக முடியாது. இவனுங்க எப்போ வித்துட்டு வருவாங்க வேற தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த போர்ட்டலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு ஒரு விஷயம் காட்டுற பாருங்க. வடக்கன்ஸ் மேஜிக். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், இந்த நாக்கை பிரிய மாட்டீர்கள்.
விமல் சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எதை கட்டி அடிக்கிறதுன்னு தெரியல. என்னதான் சூப்பராக ஃபெசிலிட்டி என்னென்ன டெவலப் பண்ணி கொடுத்தாலும் இப்படி பார்க்க போட்டு துப்புற இந்த நாய்ங்க மட்டும் திருந்தவே மாட்டாங்க. நம்ம எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்குலாம் எல்லா இடத்துலையும் இதே வேலையை வச்சிருக்கானுங்க. எரிச்சலாக வருங்க. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்கள என்ன பண்ணாலும் படிச்சவனா அப்படி AC3 தான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவனா தான் இருப்பான், கொஞ்சம் படிச்சவனா தான் இருப்பான். அவனும் இப்படிதான் இருக்கானுங்க. இங்கே கூட ஒரு துப்பி வச்சிருக்கானுங்க. என்ன பண்றது இவனுங்கெல்லாம் என்ன சொல்றது, கடுப்பா வச்சு காண்டாது. இப்ப நம்ம வந்து என்னதான் செலவு பண்ணி போனாலுமே இவனுங்களால நம்மளும் அந்த நல்ல ஒரு விஷயத்த அனுபவிக்க முடியல. பெரிய இருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சிங்க. சூப்பராக கரெக்டாக மணி என்ன ஷார்ப்பாக டைம் நான் பார்க்குறாருங்க. கரெக்டாக மணி 6, கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு எடுத்துட்டாங்க. என்னன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு ஒரு கலர் இருந்துச்சு, இப்போ ஒரு கலரில் இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இப்போ எனக்கு நடந்திருக்கு. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த துண்டு கூட கொடுத்துருக்காங்க ஃபார் மூஞ்சி துடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் சாப்பிட்டேன். தக்காளி சோறு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செஞ்சதான். ஏன்னா இங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிடுச்சு கேவலமாக இருக்கும். தின்னு கொஞ்சோண்டு சோறு, அது ஃப்ரைட் ரைஸ் தானே. மோசமான நிலைமை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லா சாப்பிட்டு இந்த தொட்டுக்க இந்த சிப்ஸ், வெங்காயம் சிப்ஸ் ரவுண்டா நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு இந்த ட்ரெயின் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுவரை சார்ஜர் USB போட்டு கொடுத்துருக்காங்க, லைட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜி சைக்கிக் வைப்ரேஷன். அப்புறம் கொஞ்சம் இந்த வடக்கு சின்ன பசங்களாம் இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் கேம்ஸ்ல விளையாட்டு இருந்தா. ரம்மின்ற பாருங்க, ஏதோ அவனுக்கு ரம்மி கார்டு வச்சு ஏதோ ஒரு கேம் அவங்க கண்டுபிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க சின்ன பசங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க விளையாடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் கார்டு சொன்னாலும் புதுசு புதுசாக ரூல் வச்சிருக்கானுங்க. உணவுகளே மாற்றி சிரிப்பா போச்சு. நல்லா விளையாட்டு. தண்ணி வேற இங்க வரல. இந்த ட்ரெயின்ல பேண்ட்ரி கிடையாது. ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சைட் பேண்ட்ரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அதாவது பொருளெல்லாம் ஏற்றிப்பாங்க, அதை ட்ரெயினில் ஏற்றுப்பாங்க, அவ்வளோதான். இங்கே பேண்ட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா முன்னாடி எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. தண்ணி விளையாடுறது இன்னும் இங்கே தண்ணி வரல, வெறுப்பாக வருது. பட் இட்ஸ் ஓகே. நல்லா பெட்ஷீட்லாம் நல்லா கடைகளாக இருக்கு. தூங்க போகிறேன் நான். செம்மையாக தூக்கம் வரது எனக்கு. வேற எதுவும் சொல்ல நினச்சேன், அதுவும் நான் நடந்தேன். எனக்கு என்ன தெரியும் தெரியல, மறந்துட்டேன். இந்த ஆகாஷ் பையன் இருக்கால, என்னை விட்டுட்டு திருப்பி போயிட்டான். ஆவடி ரயில்வே ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அண்ணன் வண்டியை விட்டுட்டு அவன் வண்டி எடுத்துட்டு போற வழியில ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்டான். பைத்திக்கிறான் ட்ரௌசர்ல வச்சுன்னு போயிட்டு. அதா தனியாக பேர்த்து வந்துச்சு டிஸ்பிளே. அப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. பையன் இது இன்னொன்று பேக்கி வீட்டில் வச்சுட்டு போயிட்டான் மறந்து. பைத்திக்காரன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மேஜிக் நடந்துச்சு. என்ன மேஜிக் அப்படின்ட்டு இல்லைன்னு சீட்டு மாறிச்சு. நான் அங்கே உக்காந்துருந்தேன்னா நம்ம முதல்ல அந்த சீட்டு, அந்த சீட்டில் என்ன ஆச்சு, நான் எனக்கு அதில் மிடில் இருந்தேன் அந்த சீட்டு. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு பேசிட்டுருந்தேன். என்ன ஆச்சு, இங்கே நல்லா இருக்கு, இந்த வியூலாம் லோயர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினச்சி பேசிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு அங்கிள் நீங்கள் சீட்டு மாறிக்கிறீங்க, நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு இதே எந்திரிச்சு பொரிய வெயிட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு.
வேண்டான்னு சொல்லலாம். அப்படி வாயை திறப்பு அங்கே லோயர் தான் மாறிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லோயர். ஓ லோயர் தானா? ஓகே அது சொல்லிட்டு சரியான எக்ஸைட் பண்ணுறதும் மாறிக்கிட்டே வந்து சூப்பராக இருக்கிற லோயர் வியூஸ்லாம் பார்க்கலாம். தூங்குறாங்களா? சாத்தியலாம் அப்புறமா காட்டுறேன் வியூஸ் நல்லா இருக்குல்ல, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் தூங்க போகிறேன். பாய் பாய். நம்ம வந்து அப்புறமா திருச்சி கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து காலையில் ஒரு 10:50 11 மணிக்குள்ள ரீச் ஆச்சு. ஒரு 1/2 hour டிலே இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதனால தான் வந்து பஸ்ஸை வந்து ஒரு ஈவினிங் போல் தான் நைட் போல் தான் புக் பண்ணியிருந்தேன். அப்படி இப்போ காலையில் இப்போ ஒரு 2 hours கேப் விட்டு தான் நான் புக் பண்ணுவேன். ஜேர்னி வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. கம்ஃபர்டபுளாக வந்தேன். உங்களுக்கும் கையில் காசு இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். எப்போ ஒரு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ எங்கள் அக்கா வராங்க, நம்ம டெல்லி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வந்து இறங்கியாச்சுங்க. அப்பா மூட்டை தீட்டு நடக்க முடியல. பரவாயில்ல. வேற எங்க இருக்கான்னு தெரியல. லைவ் லொகேஷன் அனுப்பினோம்னா அனுப்பிச்சிருக்கா. ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காட்டுது. எங்க இருக்கான வேற தெரியல. அதோட வேற தேடணும். ஃபோன் பண்றா. அவ ஃபோன் பண்ணா கேட் நம்பர் 2ல இருக்காளாம். அவளை தேடி வேற போயிட்டு இருக்கேன். இங்க யாரும் நம்மளே பாக்குறாங்களா? இதாங்க வந்து ஹசரத் நிசாமுதீன் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். சைடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியில் போனீங்கன்னா நீங்களே காரி திப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஒரு உருண்டிட்டு வருது. அப்படி தெரியாத நினச்சி போயிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் ஸோ வந்து எங்கள் அக்கா வந்துட்டேன். அவளை பார்த்துட்டேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு அந்த பக்கம் அவங்ககிட்ட வந்தா. அவள் சைஸுக்கெல்லாம் மறைய முடியுமா? கண்டுபிடிச்சிட்டேன் நான். இப்போ தங்கச்சிக்காக வெயிட்டிங். அவளுக்கு ஃபோன் பண்ணி இதோ எதிர்தான் நின்றுருக்கா. அவளுக்கு பாருங்க, தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. அவர் எங்கள் வழியில் வந்துட்டு இருக்காள். எங்கே இருக்கான்னு தெரியல. வெயிட் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே வேறு நிற்க விட மாட்டேறீங்க. பேக் வேறு வச்சிருக்கேன்னா இந்த டாக்ஸிக்காரங்க ஆட்டோக்காரங்க வந்து எங்கே போறீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் மாரி எங்கள் சொந்தக்காரங்க வராங்க அப்படின்ட்டு. இந்தியா கேட் கூம்னா ரிலேட்டிவ்ஸ் கம்மிங் விட மாட்டாங்க. இதை பாருங்க, எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்னு எந்த ஏரியாவுக்கு போகணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கார் வருதுன்ற அப்பயும் விட மாட்டாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. மரியாதை வண்டியில ஏறலே. என்ன என்னால முடியலலே. வண்டி இது கொஞ்சம் டேக்கிள் பண்ண கத்துக்கங்க. யார் என்ன பேசுறது தெரியும். அவசரப்பட்டு ஏறிடுங்க, உருவிடுவாங்க எல்லா காசையும். உஷாரா இருந்துக்காங்க. இப்போ சாப்பிடணும். இப்போ சாப்பிட திபெத்தின் ஹோட்டல் கூப்பிட்டு போறான்னு இருக்கா. போய் பார்க்கலாங்க என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ வேற பைத்திக்கிறேன் என்ன கூப்பிட்டு வந்து விட்டாங்க. தனியாக போய் நின்றுக்கிறா. கெஸ்ட்ன்ற மரியாதை கூட இல்லாம. ஸோ என் தங்கச்சி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டைரெக்டாக நாங்கள் பயணத்தை மேற்கொண்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திபெத் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு திபெத்தியன் ஃபுட்டு, திபெத்தியன் கல்ச்சர், அதை எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எங்கள் அக்கா அந்த இடத்த கையில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான். இது வாங்க போகலான்னு சொல்லியிருந்தேன். நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இடத்துக்கு போனேன். டெல்லியில் இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு எனக்கே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா டெல்லியில் ஃபுல்லாக பொல்யூஷன் தான். இந்த இடம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பாக இருந்துச்சு. இங்கே பாத்திரம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த திபெத்தியன் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் அந்த திபெத்தியன் கல்ச்சரை மீன் பண்ணுற மாதிரி அந்த திபெத்தில் யூஸ் பண்ணுற வீட்டு சார்ந்த பொருட்கள் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. டெல்லியில இப்படி ஒரு இடமா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஃபிங் சாப்பிட வந்திருக்கோம். என்னடா ஏதோ சமைச்சுன்னு உணர நினைக்கிறீங்க, அது பேரு அதுதான், திபெத்தியன் ஃபுட்டு இது. ரெட் லாஃபிங்கா? அது வந்து ட்ரை லாஃபிங்கா? இதுனா அப்படியே மேலே உடச்சு போட்டு வச்சிருக்கீங்க. கையில எடுத்துக்க, கையில புடியா இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். தப்பு இல்ல. ஐயோ அந்த ஒண்ணு போதும், அவ்வளவு டீசன்சி மெயின்டைன் பண்ற அவசியம்லாம் இல்ல. சீரியஸ்லி இந்த லாஃபிங்கை ஃபர்ஸ்ட் டைம் திபெத்தியன் லாஃபிங்கை முறையாக ட்ரை பண்ணாங்க. செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு அப்படின்னு நிஜமாலுமே அப்படி ஃபீல் ஆச்சு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பபுள் டீ ஷாப் இருந்துச்சு. நாங்கள் போய்ட்டு ப்ளூபெரி ஃப்ளேவரில் ஒன்றும் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒன்றும் வாங்கி சும்மா சில்லுன்னு அடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ரோம் பண்ண போனேன். செம்மையாக இருந்துச்சு இந்த ப்ளூபெரி டீ ஆக்சுவலாக. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog இதோட முடியுது. இன்னைக்கு vlogல பார்ட் 1 vlog இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் திபெத்தியன் குசின் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், அதை நான் பார்க்க போகிறோம். அது பேர் ஏதோ ஐயோ மட்டன் சாமியோ ஏதோ ஒரு பேர், அது பேருக்கு பால் நோயாத பேர் இது. இது இப்போ சாப்பிட்டு மட்டும் ஒரிஜினல் இல்லையான்னு சொல்லி கேட்காதீங்க, அதுவும் ஒரிஜினல் தான். அது வந்து ரோட் சைட் ஃபுட் மாதிரி, நம்ம ஊரில் காளான் பானிபூரிலாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி அங்கே ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மாதிரி. இப்போ ஒரிஜினல் மெயின் கோர்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி திபெத்தில் என்னென்ன சாப்பிட்றாங்க, திபெத் ஃபுட்டு என்ன ஃபுட் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பிடிக்கலனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.